ஸோ ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு காப்பி நிஞ்சா கேமர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பேபி இன் yellow சாப்டர் 2, அதாவது வந்துட்டு சாப்டர் 2 சாரி பார்ட் 2 கேமில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2க்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் 2 சீனுக்குள்ளேயே நம்ம என்ட்ராக போகிறோம். ஸோ கேமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிறோம் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கேம்லேயே நிறைய பேர் நீங்கள் கமெண்டில் கேட்டு இதுக்கு தகுந்த அளவு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுக்காண்டி தான் இந்த கேமில் போடுற பார்ட் 2. ஸோ இதில் நெக்ஸ்ட் எடிஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம கூடி சீக்கிரம் 1K ரீச் பண்ண முடியும். ஸோ நம்ம டெட்ரில் ஜாம்பி ஆல்ஃபா கேம் பிளே வந்துட்டு கம்ப்ளீட்டடில் வச்சுருக்கோம். ஸோ அந்த கேம் பிளே வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கே அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதுக்கு கொடுக்குற சப்போர்ட்டையும் கேட்குற கமெண்ட்டை பொறுத்து தான் அந்த கேமில் அப்லோட் பண்ணுறதையும் இந்த கேம்லோட நெக்ஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணுறதையும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஈவெண்ட்டில் நெக்ஸ்ட் எஸ்கே பண்ணுற மாதிரி நிறைய கேம் பிளே ஐடியா நம்மள்கிட்ட வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேம் பிளே பார்த்துட்டு இருந்தாலும் ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் பிளே. ஓகே கைஸ், கேம் பிளேக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் க்ரௌன் சில்ட்ரன்னு ஒன் நியூ சைலண்ட் மெசேஜ். என்ன சைலண்ட் மெசேஜ்? அப்பார்ட்மெண்ட்டுன்னு. ஓகே, லாஸ்ட் சிட்டரா? என்னங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? ஐயோ ஃப்ரெண்ட், என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்துட்டு இதுதான் உங்களுடைய லாஸ்ட் நைட்டு. நீங்கள் வந்துட்டு இந்த பேபி சீட்டராக வந்திருக்கீங்கல்ல, ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் தான் இந்த குழந்தையோட லாஸ்ட் பேபி சீட்டரு அண்டு இதுதான் உங்களோட லாஸ்ட் நைட்டு. நீங்கள் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்குவாங்க இந்த பேபி சீட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட், இது அநியாயமாக இருக்குது, பீதி கிளப்புறாங்க. என்ன ஃப்ரெண்ட் பண்ணுறது? இங்கே வேறு திம்முன்னு சத்தங்க வேறு கேட்குது, பயமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் வேறு திம்முன்னு சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட். ஏன்னா வந்துட்டு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த ஒர்க் இன்னும் நிறுத்தவே மாட்டேறாங்க. என்ன ஃப்ரெண்ட் பண்ணுறது? ஜூன் 2 வந்துட்டு ஸ்கூல் ஓப்பன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜூன் 2 ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பெரிய மன வருத்தம் ஃப்ரெண்ட். எனக்கும் கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. ஸ்கூல் காலேஜில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம ப்ராப்பராக அதுக்கப்புறம் வீடியோ போட முடியுமான்னு தெரில. நீங்களாம் ஜாலியாக உட்காந்து நம்ம வீடியோ பார்க்க முடியுமான்னு தெரில. அதனால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட். ஜூன் ஸ்கூல் திறக்கிறக்குள்ளே வந்துட்டு 150 சப்ஸ்கிரைபராவது ரீச் பண்ணணும் ஃப்ரெண்ட். என்னோடய ஆசை ஃப்ரெண்ட், நிறைவேற்றுங்க ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ணுறீங்க? சரி விடுங்க, வாங்க கேம் பிளேயில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இது என்னது, குழந்தையோட பூப்பான அசிங்கமாக இருக்குது. ஓகே, ஸோ குழந்தையோட பூப்பாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஸோ வேர் இஸ் த பேபி? அதை நான் கேட்கணும்டா. வேர் இஸ் த பேபி? வேர் இஸ் த பேபிடா? கண்ட்ரி ஃப்ரூட். ஓ மை காட், என்னது இது? பேபி முயல் ஓடுது. வாட் இஸ் திஸ்? மேலேருந்து குழந்தை இறங்குது. சோழனில் நீங்கள் போன இதில் பார்த்தது சிக்கோ ஃப்ரெண்ட், வேறு லெவல் ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட் இப்படியெல்லாம்? அந்த ரேபிட் ஃபாலோ த ஒயிட் ரேபிட். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒயிட் ரேபிட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனோமா ஃப்ரெண்ட்? இந்த வழியில் தான் போயிருக்குது போல் ரேபிட்டு. ஸோ கேஷுவல் க்ளாஸ் ரேபிட். சொல்லுங்கள் ரேபிட், இப்போ என்ன ரேபிட் பண்ணணும்? நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் ரேபிட் நம்ம வந்துட்டு டிசைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்துட்டு 150 சப்ஸ்கிரைபராது லீவுக்குள்ளே ரீச் பண்ண முடியும். நான் 200 ரீச் பண்ணிடுவோம்னு நினச்சேன் ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டீங்களே ஃப்ரெண்ட், என் நம்பிக்கையை பாழாக்கிட்டீங்க. ஸோ போங்க, என்னங்க இப்படி பண்ணுறீங்க? லீவு முடியறக்குள்ளே 200 சப்ஸ்கிரைபர்ஸாக ரீச் பண்ணுவோன்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க. யாருமே தகுந்த சப்போர்ட்டே கொடுக்க மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளை வந்துட்டு அந்த பிக் மேன் மேட்னஸ் தான் இந்த ஒரு சாப்டரோட நேமு போல். ஸோ ஆக்ட் 2 நேம் ஸ்டார்டிங்கில் இல்லை லிஃப்ட்டு. என்னடா ஆக்ட் 2 பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஆக்ட் காட்டுறானுங்க. தம்பி வேணாப்பா, விட்ருக்குப்பாடு. எந்த ஆக்டிவ் பார்க்க விருப்பம் இல்லைடா, விட்ருக்கடா. எப்போ கெஞ்சினா தான் ஃப்ரெண்ட் விட்றாங்க. என்ன கதவு இவ்வளோ இதுவாக இருக்குது? பாகுபலி திறந்துருடா. எப்பா மொயில், நீ ஜாலியாக இருக்கே, ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? ஓடுறேன். அடப்பாவி ஹெல்ப்பு தானே கேட்டேன். இப்படி ஒரு மயில் குட்டி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்த ஃபாலோ தான் ஒயிட் ரேபிட்டு. திரும்ப இதை ஃபாலோ. கண்ட்ரி நான்சென்ஸ். என்ன குழந்தா என்ன மறைஞ்சு போகுது? கையில் வேறு ஏதோ ஸ்டிக் வச்சுருக்கு ஃப்ரெண்ட். இதை வேறு டார்க் பிரின்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரில. நீங்கள் இந்த குழந்தை இந்த கேம் நீங்கள் விளாண்டுருந்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். என்ன டார்க் பிரின்சஸ்ஸு என்ன கதை அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். தயவு செஞ்சுட்டு எனக்கு ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட். என்ன டார்க் பிரின்சஸ்ஸு என்ன கான்செப்ட்? இங்கே பாருங்க,
இதுலலாம் செடி வேறு மொய்ச்சிருக்குது, என்னடா இது அநியாயமாக இருக்குதுடா. ஓகே, இப்போ வந்துட்டு கேட்ச் த பேபின்னு சொல்கிறாங்க. சரி, பொறுமையாக உட்காந்து கிட்ட போவோம். பேபி ப்ளீஸ், ஐ வாண்ட் டு கேட்ச் யூ. எங்கே இருக்கு? இங்கே இருக்குது. புறான கொஞ்சம் ஆட கண்ட்ரி நான்சென்ஸ் ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட் இது குழந்தை இப்படி ஆட்டம் கட்டுது? எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்டு. இல்லைனா எனக்கு தெரியாது, ஏன்னா வந்துட்டு நம்மளும் முடிஞ்ச அளவு தான் நான் ட்ரை பண்ண முடியும். அதுக்கு மேலே என்ன ஃப்ரெண்ட் பண்ணுறது? எங்கே இருக்குது குழந்த? இதென்னது சிடி பிளேயரு? இந்த சிடி பிளேயரு இங்கே ஒரு சிடி பிளேயர். அப்படின்னா இதை கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்குது. 2 சிடி பிளேயர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே எங்கேயாவது சிடி இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயாவது விஷயம். ஓ, போட்டேன். ப்ளே ரெக்கார்டா? ஓ, பாட்டு ஓடுது ஃப்ரெண்ட். உங்களுக்கு கேட்குதா? ஸோ இந்த பாட்டு ஓடுறனால குழந்தை வந்துட்டு தாளாட்டு பாடுற மாதிரி தூங்கிடும் போல் எங்கேயாவது. இருங்க சவுண்ட் வைக்கிறேன், உங்களுக்கு கேட்குதான்னு தெரில எனக்கு. சரியா? கேட்கும்னு நம்புகிறேன். ஸோ விடுங்க பார்த்துக்கலாம். அது வந்துட்டு இப்போ என்ன ஃபால்ட்டுன்னா, குழந்தைய வந்து பிடிக்கணுன்ட்டானுங்க. ஆனால் எப்படி பிடிக்கணும், எங்கே பிடிக்கணும் அப்படின்றத சொல்லவே இல்லை நம்மள்கிட்ட. ஸோ நானும் இந்த இடம் ஃபுல்லாக தேடி பார்க்குறேன் ஃப்ரெண்ட். அநியாயத்துக்கு மேலே அநியாயம் பண்ணுறானுங்க. இந்த குழந்தைய காணவே காணோம். கேட்ச் த பேபி, அன்லாக் த டோர் டு எலிவேட்டர் அப்படின்றானுங்க. ஸோ அப்போ அன்லாக் த டோர் டு எலிவேட்டர். சரி, அதுக்கு கேட்ச் த பேபி என்னடா அது நியாயம்? எல்லா டோருமே லாக்கில் இருக்குது. என்னடா இது? எந்த டோர் தான்டா லாக்கில் இல்லை? தம்பி எலிவேட்டர் தம்பி ஒர்க் அவுடா ப்ளீஸ்ரா. அநியாயமாக இருக்குது. சரி விடுங்க ஃப்ரெண்ட், கீழே போகலாம். ஸோ கீழே போயிட்டு வந்துட்டு அந்த எலிவேட்டரில் என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம். பேபி தானே இது? இல்லையா? ஐயோ, பார்க்குறதெல்லாம் எனக்கு பேபியாக தெரியுது. தம்பி பேபி ஹெல்மிப்பா பேபி. என்னடா இது வந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்குது? அதுதானே பார்த்தேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட், அந்த பேபி அங்கே இருக்குது. ஒன்றா விவரமாக ஒழிஞ்சிருக்கு. கண்ட்ரி நான் தூக்கூடாது ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட் இப்படி அசிங்க பத்துது? ஓடி போய் தூக்குடா. ஐயோ ஐயோ, இன்வெஸ்டிகேட் அப்பார்ட்மெண்ட்டா? ஃப்ரெண்ட் இப்போ கூட என் காலிலே இருந்துச்சு ஃப்ரெண்ட். அது நம்ம பார்த்தா தான் ஃப்ரெண்ட் அது இது பண்ணுது, ரியாக்ட் பண்ணுது. நம்ம பார்க்கக்கூடாது, அப்படியே பார்க்காம போய் தூக்கு. டே தூக்க முடியணும்டா, தூக்கணும்டா ஃப்ரெண்ட். தயவு செஞ்சு இந்த குழந்தை எப்படியோ தூக்கணும் ஃப்ரெண்ட். எங்கே ஃப்ரெண்ட் இந்த குழந்தை போகுது, எங்கே வருது? தலைகீழெல்லாம் போயிட்டுருக்குது. அடா கண்ட்ரி இவ்வளோ புடிடா புடிடா ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்டு அநியாயம் பண்ணுறான் இவன்? குழந்தைய பிடிச்ச தொலைய மாட்றான் ஃப்ரெண்ட் இவன். அதுக்கு மேலே இருக்கிறான். நோஞ்சாம்பையில் குழந்தைய நீ பிடிக்கிறியா நான் பிடிக்கிட்டாடா? நம்ம தான் பிடிக்கணும். ஸோ இந்த மியூசிக்கு இருங்க, இந்த மியூசிக் வேணாம், இது நல்லாவே இல்லை. புறா அந்த குழந்தை. ஃப்ரெண்ட் இந்த குழந்தை வெறுப்பேற்றுது ஃப்ரெண்ட் நம்மளை. புரியுதா உங்களுக்கு? இருங்க, அது வேறு ஒரு ரெக்கார்டு இருந்துச்சுல, அது எங்க? இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ரெக்கார்டை போட்டால் குழந்தை தூங்கிடும்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம், என்னென்னு பார்க்கலாம். எதுக்கு இந்த ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க என்னென்னு தெரில எனக்கு. இங்கே வச்சுட்டு ப்ளே ரெக்கார்ட். துப்பு சிக்கு சிக் சுக்கு சுக்கு சிக்கு சிக் குப்பு சுப்பு சுக்கு 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 சிக். புறா அந்த குழந்தை. இன்வெஸ்டிகேட் அப்பார்ட்மெண்ட்டு. கேட்ச் த பேபி ஃபெயில்டா. இன்வெஸ்டிகேட் அப்பார்ட்மெண்ட்டுன்ட்டானுங்க. இந்த என்ன பியானோ மியூசிக்கா? என்னடா ஃபுல்லாக மியூசிக்கல் சம்மந்தப்பட்டமாக இருக்குது. மியூசிக்னா எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ எத்தனை பேர் வந்துட்டு மியூசிக் வெரியன்ஸு, சாங் கேட்குற வெரியன்ஸு, அந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு பாருங்கள். பார்த்தா நமக்கும் தெரிஞ்சுக்கலாம்ல. இந்த மாதிரி சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் இத்தனை பேர் வந்துட்டு இந்த மாதிரி மியூசிக் வெரியன்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்காண்டி நானும் நல்ல நல்ல பாட்டெலாம் பாடுவேன். பாடி உங்கள் வீரோ எடுக்கிறதுக்கு நான் விருப்பப்படல. ஸோ நம்ம வாய்ஸ் ஏற்கனவே ஒரு மாதிரி இருக்கும், இதில் பாட்டு வேறையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆகுது. நீங்கள்லாம் சொல்ல தேவையில்ல, கண்டிப்பாக எனக்கே ஃபீல் ஆகுது. குழந்தை இப்போ இங்கேருந்து மறைஞ்சி தானே, சரி இருந்துட்டு போகுது. நம்ம அந்த இது தேடுவோம். நான் அந்த பீஸ் ஆஃப் இது தேடிட்டுருக்கேன். இதுங்க புறா அந்த குழந்தை. ஃப்ரெண்டு இது என்ன ஃப்ரெண்டு அநியாயமாக இருக்குது. சென்சிட்டிவ் வேறு நான் ஐயில் வச்சுருக்கிறேன். ஸோ அதான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த குழந்தைய பிடிக்க முடியாது. ப்ளே த பியானோ அப்படின்றானுங்க. ப்ளே த பியானோக்கு முன்னாடி அதோட இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இதுதான் ஃப்ரெண்ட். இப்போ இந்த பியானோவை ப்ளே பண்ண போகிறோம். கண்ட்ரி ஏன்டா கீழே விழுந்த அசிங்கப்படுத்தாடி. ஸோ இப்போ வந்துட்டு பியானோவை ப்ளே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்.
உக்காந்து டின் ஓகே குழந்தை வந்துருச்சுடா புட்றா எந்திரிச்சு புட்றா டே கண்ட்ரி நான்சென்ஸ் புட்றா ஏன்டாவோ பிடிக்க மாட்டேறா அசிங்கப்படுத்துறடா நீ அண்ணனை ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் இது ஒரு ஸ்டோரி வைஸ் கேம் பிளேன்றனால ஸ்டோரி வைஸில் தான் போகுது எங்கே பாருங்க குழந்தை விழுந்துருச்சு ஐயா ஜாலி ஜாலி குழந்தை எங்கே போச்சு இது என்னது சீக்ரெட் ரூமா க்ரௌச்சு சரி க்ரௌச் பண்ணிட்டேன் ஓகே எந்திரிடா எந்திரிக்க மாட்டானா ஓ இந்த ரூமு இந்த சைஸு போல் ஃப்ரெண்ட் நேச்சுரலாகவே இந்த ரூம் சைஸு இதுதான் போல் இது என்னடா டூல்ஸா எக்ஸ்ப்ளோர் த சீக்ரெட்டு பேசேஜ் நீட்டு பிரேக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று நமக்கு தேவை ஹேமரு முன்னாடியே இருக்கையா பிரேக் 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 போடா என்னடா இது சுற்றி உள்ளே விழுந்துச்சு அட நார பசங்களா வீணாக போனவனுங்களா ஃப்ரெண்ட் நம்ம கீழே இருக்கிறத உடச்சி விட்ருந்தா கூட பரவாயில்லையே ஃப்ரெண்ட் இருங்க இதை எடுத்து அட டே 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 இல்லை உங்களுக்கு ஓ ஹேமர் இங்கே இருக்கா போடு 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 எப்பா ஃப்ரெண்ட் பிரேக் பண்ணியாச்சே ஓ இங்கே ஒரு ஹேமர் இருக்குது நம்ம போட்ட ஹேமர் தானோ இது என்னது ஏதோ பசையாட்ட ஒட்டு தான் என்ன ஃப்ரெண்ட் இந்த இடத்துல வந்தோடனே ஸ்லோ ஆகிட்டான் ஸோ இது என்னென்னு எனக்கே புரியல ஸோ இந்த இடத்துல வந்தோடனே தான் ஸ்லோ ஆகிருக்கான் தெரியுதா உங்களுக்கு என்னடா இது ஸ்லோமோ போட்டானா அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ வந்துட்டு இந்த இடத்துல வந்தோடனே ஸ்லோவானா இப்போ பாருங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது இது ஆகிட்டான் லிசன் த ப்ளக்மன் ரெக்கார்டா ஓகே அப்படின்னா இதை நம்ம இப்போ போட்டு கேட்கணும் பட் எப்படி கேட்க புரியல சரி வாங்க போய் பார்ப்போம் என்னென்னு கேஷுவலாக போவோம் கேஷுவலாக போட்டு கேட்போம் ஒன்றும் பயப்படக்கூடாது ஃப்ரெண்ட் ஐயோ ஃப்ரெண்ட் ஜம்ப்ஸ்கேர்லாம் கொடுக்குறானுங்க ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் நியாயம் இது சொல்லுங்கள் ஸ்வாப் ரெக்கார்டு தூக்கி போடு ப்ளே லெட்ஸ் பிளேயிங் ஓகே டேக் த கீ அண்ட் அன்லாக்கா இந்த கீ தானே இவ்வளோ நேரம் வச்சு நீ ஆட்டம் கட்டிகிட்டு இருந்த ஏன் குழந்த என்ன நீ சாதா குழந்த தானே நீ போன வீடியோவில் ஏதோ பயம் பிடிச்சிட்டு இந்த வீடியோவில் பயப்பட நினச்சா சிஎன்ஜி யாருன்னு நினச்சா எவ்வளோ ஆர்ஆர் கேம்ஸை பார்த்துட்டு வந்திருக்கோம் எவ்வளோ கிழவனை பார்த்துட்டு வந்திருக்கோம் நாங்கள் ஏன் குழந்த உன்னை பார்த்தாலும் நான் பயப்படுவேன் நீ நினச்ச நீ ஏன் முடியா அப்படின்னு புஷ்பா மாதிரி தான் ஃப்ரெண்ட் எனக்கு கேட்க தோணுது அந்தளவு வயிறு எரியுது பர்ஃபெக்ட்லி ஒன் ஃபெயில்டா தம்பி கீழே சரி கீழே வாப்பா டே 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 டம் பவர்ஸ் அவுட்டு என்னடா டே டேம்ட் பவர்ஸ் அவுட் அப்படின்னா இப்போ பவர் சோர்ஸை வேறு கண்டுபிடிக்கணுமா ஹே இங்கே எதோ ரூம் போகுது ஓ இந்த இடத்துல வேறு ஏதோ இது இருக்காண்ணா பாத்வே ஓகே ஸோ இப்போ இங்கே ஏதோ ரூம் இருக்குது இங்கே வெளியில் குழந்தை தானே அது குழந்த இங்கே என்ன பண்ணுற ரூமில் தானே இது சாதா குழந்தையே இல்லை இது சாதா குழந்தையே இல்லை கண்ட்ரி நான்சென்ஸ் வீணாக போன குழந்தை இது ஒரு சாத்தானி குழந்தை ஃப்ரெண்ட் இது ஒரு டீமன் பிரின்ஸுன்னு ஏற்கனவே அந்த பொம்பளை ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ரெஸ்டோர் பவர் த எலிவேட்டரா அதுக்கு நான் எங்கடா போவேன் எங்கே போவேன் ஃப்ரெண்டு அநியாயமாக இருக்குது ஃப்ரெண்டு என்னடா இது செஸ் பீஸா இதை வச்சு நான் என்னடா பண்ணுவேன் கண்ட்ரி சரி ஓகே யூஸ்ஃபுல்லாக எதாவது கிடைக்குதான்னு தேடும் கோல்டு தானே அது காயின்ஸ் என்ன காயின்ஸு எடுத்து ஒன்றுமே பண்ண முடியல நான் எடுத்து வச்சுப்போன்னு நினச்சா எதுவும் ஒன்றுமே பண்ண முடியல பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு போடணும் எப்படி போடணும் ஒன்றுமே புரியலையே ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்டு அநியாயமாக இருக்குது இந்த பாஸ்வேர்டை எங்கே கண்டுபிடிப்பேன் சையான்னு எங்கேயாவது இருக்குமாண்ணா இந்த இடத்துல என்ன 1 2 3 ஏபிசிடின்னு இருக்குது ப்ளஸ் 3யா A3 ஓ காயின் இன்செர்ட் பண்ணுமா இதுக்கு தான் இந்த காயின் கொடுத்தீங்களாடா ஸோ இன்செர்ட் காயினு இப்போ வந்துட்டு என்ன அழுத்தலாம் ஏல 3 திரும்ப அழுத்தலாம் ஓ அடடே இந்த சிப்ஸு பாக்கெட் விழுகிறதுக்கு தான் இவ்வளோ சீனாடா இவ்வளோ சீன் இந்த ஷிஃப்ட்டு பாக்கெட்டுக்கு தான் போட்டிங்களாடா கண்ட்ரி ஓகே இதை ஓப்பன் பண்ணி என்ன ஆச்சு ஃபியூஸை காணோம் ஆடா பாவி குழந்த எனக்கு தெரிஞ்சு இந்த பேய் குழந்தை தான் ஃப்ரெண்ட் இந்த வேலையை பார்த்துருக்கோம் 2 பக்கமும் ஃபியூஸ் ப்ளேஸ் பண்ணுவாமா ஓ மை காட் இங்கேயும் ஃபியூஸை காணோம் ஸோ இப்போ நம்ம தான் வந்துட்டு ஃபியூஸை தேடணும் போலையே ஃப்ரெண்ட் ஃபியூஸை வேறு தேட விட்றானுங்க ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் அநியாயமாக இருக்குது இந்த ஃபியூஸை நான் எங்கே ஃப்ரெண்ட் போய் கண்டுபிடிப்பேன் இங்கே இருக்குமா
இங்கே எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட், அது மட்டும் தெரியுது. ஸோ ஓகே, இங்கே இடத்துல ஏதோ இருக்குது. இன்னும் எலி ஓடுது. எலியே என்னது அது ஓடுனது தெரியல, விடுங்க. ஜம்ப் ஸ்கேர் காட்டுறக்கே என்னென்னமோ பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட், அவ்வளோதான் எனக்கு தெரியும். பட் அதுக்கு மேலே தெரிஞ்சுக்க எனக்கு விருப்பமும் இல்லை, தெரிஞ்சுக்கவும் முடியல, விட்டுருங்க, அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த காயின் எடுத்து என்ன பண்ணுறது? இந்த இங்கே ஃபியூஸ் எதுவும் இருக்காண்ணா? ஃபியூஸு, ஆடா பாவி குழந்த, இதெல்லாம் என்னடா அநியாயமாக இருக்குதுடா. இருங்க, ஒரு காயின் எடுத்து இன்சர்ட் பண்ணி C2ல் Cயில் 2வா? ஓகே, Cயில் 2டா. வேண்டாம் எனக்கு இப்போவே வேண்டாம், இல்லைனா வெறி ஆயிரும்டா. எப்பப்பா எங்கடா காணோம்? இன்வெஸ்டிகேட் த ஃபியூஸ் பாக்ஸு. வரலடா அது. Cயில் 2 கொடுக்கக்கூடாது. Bயில் 2வா? இல்லை, Cயில் தான் 2 கொடுக்கணும். ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் அநியாயமாக இருக்குது இது. காயினை போட்டேன் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபியூஸை காணோம், நான் அமுத்துனேன் பட் வரல. Cயில் 2 தானே ஃப்ரெண்ட், அமுத்திட்டேனா? வந்துருச்சா? தூக்குடா. எப்போ ஓடு. இங்கே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் பிங்க் கலர் ஃபியூஸை. இன்சர்ட் த ஃபியூஸ். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. லிவரை பிடிச்சி கண்ட்ரி என்னையாது? ஃபியூஸில் பவர் இருக்குல்ல? ஓகே, இருக்குன்னு தான் நினைக்கிறேன், தெரியல. இந்த லிவரை பிடிச்சி சும்மா தான் இழுத்தேன், 2 பக்கமும் கனெக்ட் பண்ணணும் போல். ஓகே, இந்த சைடு நோ பவர், அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ப்ளூ கலர் வேறு கண்டுபிடிக்கணுமா? அது எங்கடா இருக்குது? இங்கே தான் இருக்கா? 4 இது இல்லை, அதுவாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, இதென்ன எதோ இருக்குது உள்ளே. ஒருவேளை இன்னொரு பிங்க் கலர் ஃபியூஸ் தான் எடுத்து வைக்கணுமா? நான் இருக்க வச்சு பார்க்கலாம். வச்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட். காசாக பணமா? அவங்களே காயினை கொடுத்துட்டானுங்க. என்ன டாப் அப் பண்ணி நீ காயின் வாங்கி கொடா நான் சொன்னானுங்க. அதனால் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்பப்பா ப்ளேஸ் த ஃபியூஸ். ஸோ இந்த சைடு ப்ளூ கலர் ஃபியூஸ் தான் போடணும் லாஜிக் படி. என்னடா கீழே போடுற? ப்ளேஸ் பண்ணுற ராங் ஃபியூஸு. சொன்னல ஃப்ரெண்ட். இங்கே இருக்குது. அட நான்சென்ஸ், கண்ட்ரி நான்சென்ஸ். ஏன்டா கொஞ்சம் ஃபியூஸ் அப்போ வெடிச்சிச்சு. நல்ல வேலை வெடிச்சிருச்சு. அட வீணாக போன குழந்த. இங்கே நான் ஒரு ஃபியூஸ் போட்டேனே கீழே. குத்துறா அந்த குழந்தைய குத்துறா. செட் அப் த பேபி ஸ்டீலிங். ஸ்டாப் த பேபி ஸ்டீலிங் ஃபியூஸா? ஸ்டாப் பண்ணுறக்கு இதில் போட்டுடலாமா? இல்லையா, அதில் போட முடியாது. எப்படி அதில் போகிறது? ஒருவேளை இந்த ஓட்டையில் இதில் அந்த குழந்தை மட்டும்தான் போவோம், நம்ம போக முடியாது. ஸோ ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் இது அநியாயமாக இருக்குது. இந்த குழந்தை எங்கள் ஃப்ரெண்ட் வைக்கிறது இப்போது? ஆக்சுவலாக எனக்கு புரியவே இல்லை, ஒன்றுமே புரியல இந்த குழந்தைய எங்கே வைக்கணும்னு. அந்த பேபி வந்துட்டு ஸ்டாப் த பேபி, அந்த ஃபியூஸ் வந்துட்டு நம்ம வைக்கிறத அந்த குழந்தை வந்துட்டு தடுத்துருமா ஃப்ரெண்ட். அதனால் வந்துட்டு இப்போ அந்த ஃபியூஸை நம்ம வைக்கும்போது அந்த குழந்தை வராமல் பார்த்துக்க சொல்கிறானுங்க. ஸோ அதான் கான்செப்ட்டு. ஸோ வாங்க இது காயின் எடுத்துகிட்டு போட்டுட்டு Cயில் 2 தானே? Cயில் 2. ஓகே, எடு ராஜா. ஒருவேளை குழந்தை கையில் சிப்ஸ் பாக்கெட்டு கொடுத்தா அது இது பண்ணாதோ? வெயிட் பண்ணுங்கள். Cயில் 4 ஒன்று எடுத்து பார்க்கலாம். C4 சிப்ஸ் பாக்கெட்டு. ஓகேவா? Cயில் 4 சிப்ஸ் பாக்கெட் எடுத்து பார்க்கலாம். அந்த குழந்தை வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்றது. சிப்ஸ் பாக்கெட் அது கையில் கொடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட். குழந்தை இன்னமும் குழந்தை ஃபீட் த பேபி. இதுக்கப்புறம் தொல்லையே பண்ணக்கூடாது. அண்ணனை ஜாலியாக விட்டுருணும். அப்படியே ஜாலியாக போயிட்டு ஃபியூஸை மாட்டோம்ண்ணா. நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிடுவோமா? என்ன சொல்கிறீங்க? கண்ட்ரி நான்சென்ஸ். அட வீணாக போன குழந்தை, ஏன் இப்படி பண்ணுற குழந்தை? உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? உன்னை பார்த்துக்கிறதுக்கு தானே வந்தேன். இப்படியெல்லாம் பண்ணுறிய குழந்தை நீ எல்லாம்? இல்லை வேணாம், குழந்தைய பார்த்து அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. இந்த தான் நீ பேய் குழந்தையாகவே இருந்தாலும் சிஎன்ஜி மனசு சுத்தமானது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோட சவுண்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ சாரி, உங்களுக்கு கேட்டுச்சுன்னா சாரி. நான் வந்துட்டு அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதா இல்லை ஃப்ரெண்ட். இதனடா Aயில் 1 கொடுத்து பார்க்கலாம், Aயில் 2 கொடுத்து பார்க்கலாம். இது எப்படி இருக்குது? இந்த ஃப்ளேவர் இதுக்கு பிடிக்கல போல். வேறு ஃப்ளேவர் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா செல்லம்? இல்லை இன்னமும் சாப்பிட அந்த இது போகிற வரையும் நம்ம எல்லோரும் வாங்கி கொடுத்துட்டே இருப்போங்க.
லைன் வைஸாக ஒவ்வொன்றா வாங்கி குடிப்போம். ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக இங்கே இருக்கிறதுல ஏதோ ஒன்று தான் அந்த குழந்தைக்கு தேவைன்னு நினைக்கிறேன். 2 ஓகே 1 அமுத்தி பார்க்கலாமா? 1ல் என்ன வருது? சாக்லேட்டா இது? ஃபீட் த பேபி, ரெஸ்டோர் பவர். இன்னும் கொஞ்சம் எடுத்து போடலாம், வேறு வழியே இல்லை ஃப்ரெண்ட். எடுத்து போடுவோம் ஃப்ரெண்ட். அடுத்து 7 2 ரெண்டும் ஒரே மாதிரி தானே ஃப்ரெண்ட் இருக்குது. 7 2 அடே 7 3 அமுத்தணும்டா, தப்பாக அமுத்திட்டேன்டா. 7 2 ஏற்கனவே எடுத்து கொடுத்துட்டேன்டா, அதனால் 7 3டா. 7 3 ஃப்ரெண்ட். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது ப்ளூ கலரில். ஸோ அந்த ப்ளூ கலர் ஒர்க் ஆகுது என்னன்றதே தெரியலையே. ஐயோ என்ன போலையாது. எடுத்து காயின் எடு. திரும்ப 7 4 ஏற கீழே போடுறான் அந்த ஜூஸாக சாக்லேட்டாடா இது? வெளியிலேருந்து உள்ளே ஜூஸ் மாதிரி தெரிஞ்சு, ஜூஸ் கேன் மாதிரி. வெளியில் வந்தால் சாக்லேட்டாக வருது. அதே என்ன எம்டி மட்டும் ஒன்று மட்டும் எம்டியாக இருக்குது. B3 இருங்க, Bயில் 3 போட்டு பார்ப்போமா? Bயில் 3 ஒன்றுமே இல்லையா? ஓகே, அப்போ வேறு என்ன போடலாம்? Bயில் 1 தள்ளி விட்டோம். ஸோ எல்லாமே ஒரே கலரில் தான் ஃப்ரெண்டு இருக்குது. அது ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் பண்ணுறது இப்போ? அந்த பேபி என்ன ஃப்ரெண்டு இப்போ பண்ணும்? இந்த பேபி எங்கேயாவது அடைச்சி வைக்கணுமாண்ணா? லாக்குன்னு போட்டு 4 3 ஏதோ அழிச்சிருக்காங்க 2 நம்பர் வேறு. அந்த அழிச்ச 2 என்னன்னு தெரியலையே தம்பி. அழிச்ச 2 என்னென்னு நீங்களே சொல்லிடுங்கப்பா, ஒரு அசிங்கமாக இருக்குப்பா. ஸோ ஃப்ரெண்டு கண்டே பிடிக்க முடியல ஃப்ரெண்டு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஸோ அந்த பேபி எங்கடா? அங்கேயே இருக்குதா? அங்கேயே வந்துடாத. கதவு எங்கடா? கதவு இருக்கிற ரூமில் போட்டு சாத்துங்கடா இந்த பேபியை. பேசாமல் உள்ளே போட்டு சாத்திக்கலாமா? அதுதானே பார்த்தேன். யாருக்கிட்ட கான்ட்ரி நான்சென்ஸ். உள்ளே போ, கதவு சாத்து. தலை மாட்டிக்கிச்சு, சாகு ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டு? குழந்த என்ன வந்தாலும் ஒரு குழந்தை அப்படின்றனால உனக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன், ஓகேவா? உக்காந்துக்கணும் இங்கேயே நச்சுன்னு. அப்படி திறந்து பார்த்தாலும் வரக்கூடாது. பூ எப்படி? இந்த மாதிரி குழந்தை கூட விளாட்றதெல்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி குழந்தை கூட வந்துட்டு நீங்களும் விளாண்டுருக்கீங்க சின்ன வயசில் அப்படின்னா, எஸ் ப்ரோ ஐ வென் ப்ளே இன் மை பாஸ்ட்டு வென் மை வித் மை பேபி அக்கா பேபி இல்லை அண்ணன் பேபி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி விடுங்க. அட பாவி 7 3 அமுக்கிட்டேன். என்னடா என்ன இந்த குழந்தை தன்னால் கதவை திறந்துக்குது? ஏய் ஆக்சிஜன் பத்தலையாண்ணா? அட கொஞ்ச நேரம் ஆக்சிஜன் பத்தலைனாலும் உள்ளே இருமா, அசிங்கப்படுத்தாதுமா. ஓகே Cயில் 2 டப்புன்னு எடுத்துகிட்டு ஓடு. குழந்தை கதவை திறக்கிறக்குள்ளே ஓடி போய் சொருவிடாத. அடடே இதில் இருக்குடா, ப்ளூ கலர் தாண்டா வேணும். என்னடா இப்படி பண்ணுறீங்களாடா? கதவு திறந்துச்சா குழந்தை? இல்லை டக்குன்னு போய் சொருவிடலாம். போட்டாச்சு. ஓடு குழந்தை பிடிக்கு. டே ஃப்ரெண்ட் சத்தியமாக இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில. இதுக்கான சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த கேம்லேயே உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த குழந்தைய அடுத்த கேம்ல என்ன பண்ணுறன்னு மட்டும் பாருங்கள். போடு உன்னை பார்த்தாலாம் பயந்த காலம்லாம் அவ்வளோதான், நீ முடிஞ்சிச்சு. சோலோ லெவலிங் சாலாம் கேட்குதா உனக்கு? போன பாட்டில் அடி முடிஞ்ச அளவு அடித்தாச்சு. இந்த குழந்தை என்னென்ன கொடுமை பண்ண முடியுமோ அடுத்த பாட்டில் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை ஃப்ரம் செஞ்சி பாய். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேமில் சந்திப்போம். அடுத்து இந்த கேம்லேயோட பார்ட் 3 வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இது பார்ட் 2. ஸோ நெக்ஸ்ட் கேம்ல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை ஃப்ரம் செஞ்சி பாய்.